நண்பர்களே, இப்போ நான் எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகாமையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா, இந்த ஓதிமலை என்ற கோயில் வந்திருக்கேன். இந்த ஓதிமலை வந்து வரலாறு சொல்ல வரேன்னா, ஒரு இடம் வந்து கைலாயம் வந்து பிரம்மதேவர் போகிறாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விநாயகர் மட்டும் வணங்கிட்டு முருகரை வணங்காமல் வந்துடுறாரு. உடனே வந்து முருகர் வந்து கோபம் அடைஞ்சு அவர் வந்து ஓம் என்ற முருக மந்திரம், இந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்குறாரு பிரம்மதேவர்கிட்ட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல தெரியாமல் முடிக்கிறார். உடனே கோபம் அடைஞ்ச முருகர் வந்து அவர் வந்து இந்த இருமுறை என்ற கிராமத்தில் வந்து அவர் சிறைபிடிச்சு வைக்கிறார். சிறைபிடிச்சு வச்சுட்டு படைக்கும் தொழிலை வந்து அவர் வந்து முருகர் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் வந்து முருகர் படைக்கும் தொழில் எல்லாரையும் புனித ஆத்மாவை படைத்தார். யாருக்கும் புனித ஆத்மா வந்து இறப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பூமாதேவி பாரம் தாங்க முடியாமல் வந்து சிவபெருமான் முறையிடுறாங்க. உடனே சிவபெருமான் வந்து முருகர்கிட்ட வந்து கேட்குறாரு. உடனே வந்து அவர் இந்த மாதிரி பிரம்மதேவர் வந்து இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து முருகர் வந்து ஓம் என்ற பிரதமத்துக்கு ஓதி பிரம்மதேவனை வந்து விடுவிக்கிறார். அதனால தான் இந்த பிரம்மதேவருக்கும் சிவபுராணுக்கும் இந்த ஓம் என்ற மந்திரத்தை ஓதுனால தான் இந்த மலைக்கு வந்து ஓதிமலை என்ற பெயர் சொல்லப்படுது.